அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயல்பாட்டில் எப்படி நெருக்கமாக வைக்க வேண்டும் என்று சொல்வதை விட, நெருக்கமாக வைப்பதற்கு தகுதியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதனை உணர்த்தும் பொருட்டு சில வசனங்களை நினைவுபடுத்துவார். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த முஃமின்களே, உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உபகாரம், உங்களுக்கு செய்திட்ட மிகப்பெரிய உபகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலிருந்தே ஒரு தூதராக நியமனம் செய்தது என்பதாக சொல்லுவார். அதே போன்று அந்நபிய அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம் என்பதாக சொல்லுவார். உங்களுடைய உயிரை விட உரிமை பெற்றவர்கள், உங்களுடைய உயிரை விட முன்னுரிமை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக சொல்லுவார். அதே போன்று அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக சொல்லுவார். அதே போன்று வானவர்களாலும் இறைவனாலும் பாராட்டப்படக்கூடியவர்கள், வானவர்களாலும் இறைவனாலும் புகழப்படக்கூடியவர்கள் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். இதுவெல்லாம் எதனை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல், அவர்களை நாம் விளங்கிக் கொள்ளாமல், அவர்களை உணர்ந்து கொள்ளாமல், உடல் மொழியில் அவர்களை ஊடுருவ செய்யாமல் நம்முடைய ஈமான் என்ன செய்யாது, பரிபூரணமாக ஆகாது. அதே போன்று நாளை கபரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்தை, முகத்தை காட்டப்பட்டால் கட்டாயமாக நாம் விளங்கியிருந்தால், உணர்ந்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவர்களை பற்றி நாம் சொல்ல முடியுமே தவிர, அது தெரியவில்லை என்று சொன்னால் கட்டாயமாக சொல்ல முடியாது. ஆகையினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பற்றி பேச வேண்டும், கேட்க வேண்டும், அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்வியலை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் சுன்னா என்ற அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டும். இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹுடைய மலக்குமார்களுக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது. நாளை மறுமை நாளின் அத்தாட்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைப்போமாக. ரப்பல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகளை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.